ஓம் முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, ஒரு நல்ல பாம்பு ஒன்று உன் வீட்டிற்குள் நுழைந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது. இந்த நல்ல பாம்பு யார் என்று உனக்கு அடையாளம் காட்ட இந்த அப்பன் முருகன் வந்திருக்கின்றேன். நல்ல பாம்பு தானே வந்திருக்கிறது, நல்லது தானே என்று நினைக்கும் நேரம், நல்ல பாம்பின் விஷத்தைப் போல கொடியது வேறொன்றுமில்லை அல்லவா? அந்த பாம்பு என்ன செய்து கொண்டிருக்கிறது, எதனால் அது உன் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறது என்பதை உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். ஒரு பாம்புக்கே உணவளித்தாலும், அதை நீ நேசித்தாலும், அதை நீ மதித்தாலும், அதை நீ பிரார்த்தித்தாலும், அதை தெய்வம் என்று சொல்லி நீ கையெடுத்து வணங்கினாலும் அது எப்படியும் உன்னை கடிக்கத்தான் செய்யும். கருணைக்கும் சுய அழிவுக்கும் இடையிலான வித்தியாசத்தை அறிவதற்கு பெயர்தான் ஞானம். நல்லவனாக இருப்பது தவறு கிடையாது. அதற்காக அப்பாவியாக இருக்கக்கூடாது. ஒருவர் தவறு செய்தால் மன்னிக்கலாம், தவறில்லை. ஆனால் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை மறக்கக்கூடாது. எதையும் நேசி, ஆனால் அதை நிரூபிக்க உன்னையே நீ தியாகம் செய்யாதே. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் முருகன் உன்னை சுற்றிலும் நடக்கின்ற விஷயங்களை, சில மனிதர்களையும் கண்டு கொண்டிருக்கும் இந்த நேரம், நல்ல பாம்பின் விஷத்தை விட கொடிய விஷயம் கொண்டவராக ஒருவர் உன் வீட்டிற்குள் நுழைந்திருக்கின்றார். அதைத்தான் உன் அப்பன் முருகன் நல்ல பாம்பு என்று சொல்லி இருந்து, என் குழந்தை, எதுவுமே நான் சொன்னால் உனக்கு சற்றென்று புரிந்து விடுவதில்லை. அது ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையும் நீ இருப்பதில்லை. ஆனால் உன் அப்பன் முருகன் எப்படியாவது இதனை உனக்கு சேர்த்துவிட வேண்டும் என்பதில் முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருப்பதனால், ஏதாவது ஒரு வகையில் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்க நினைத்திருக்கின்றேன். ஏதாவது ஒரு வகையில் அதை உன் கைகளில் கொடுத்துவிட நான் எண்ணுகிறேன். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த அப்பன் முருகன் உனக்கு எதையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், உன்னோடு உடனிருந்து உன்னை காக்கும் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் உடனிருக்கும் நேரங்களில் முழுக்க முழுக்க உனக்கு நான் சந்தோஷத்தை தெளிவுபடுத்தி தருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அதிலிருந்து நீ விரும்பிய நன்மைகளை பெற வேண்டும். உனக்கு நடக்கும் சந்தோஷங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்த நான் நினைக்கின்றேன். ஏதேனும் இன்னல்கள் உன்னை தேடி வரும்பொழுது அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த அப்பா, இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமே நான் உனக்கு சொல்லிவிட எண்ணுகிறேன். எது நடந்தாலும் நீ வருந்தாதே. இந்த அப்பன் முருகன் உன்னோடு இருந்து உனக்கு எதை சொன்னாலும் அதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே. உடனிருக்கும் நேரம் நான் இருந்து உன்னை எப்பொழுதும் சரியாகத்தானே வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். உன் அப்பா உன்னை தேடி வருகின்ற இந்த தீமைகளை நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு அடையாளப்படுத்தத்தானே செய்கின்றேன். எதிலுமே என் குழந்தை இனி வருந்தாதே. எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கைகளை நீ விட்டுவிடாதே. அப்பாவிற்கு ஒன்று மட்டும்தான் என் குழந்தையினுடைய வாழ்க்கை நடத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நிச்சயமாக உனக்கு நான் சொல்லும் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனதிற்குள் ஏதாவது ஒரு கலக்கத்தை கொடுக்கலாம், ஒரு துன்பத்தை கொடுக்கலாம், உன்னை வேதனைப்படுத்தவும் செய்யலாம். ஆனால் எல்லாமே உனக்கு என்னவென்று நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். இது போன்ற ஒருவர் உன்னுடைய வீட்டிற்குள் வந்து நிற்கும் பொழுது அதை எல்லாமே உடனடியாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கான முற்றுப்புள்ளியினை நீ வைத்துவிட வேண்டும். சுற்றி இருந்தும் இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை எந்த நிலையில் எல்லாம் வைத்து பார்க்கிறது, கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக இவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனைகளையே நம்மால் கடந்து வர முடியாமல் திணறுகின்ற நேரத்தில் மேலும் மேலும் இவர்கள் துன்பத்தை கொடுப்பது நிச்சயமாக உன்னால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நான் உணர்கின்றேன். உனக்காக நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் முருகன் நான் உடன் இருக்கும் இந்த பொழுதுகளில் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக உணர வேண்டும். எல்லா நேரங்களிலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா நிற்கிறேன் என்பதை நான் உனக்கு மேலும் மேலும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம், இனி உனக்கு நல்லது நடக்கும். இனி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் அல்லவா? உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர வேண்டும் அல்லவா? சற்றென்று எதையும் நீ விட்டுவிடாதே. எந்த நிலையிலும் என் குழந்தை எதையும் நீ தொலைத்து விடாதே. நான் இருக்கும் எல்லா நிலையிலும் உனக்கு சந்தோஷம் உன்னை தொடரும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வரக்கூடிய நேரங்கள், இந்த அப்பா உன்னோடு நிற்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை உனக்கு சொல்வதுதான்
இவர்கள் எப்பேற்பட்டவர்கள், இவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டது, எதை பற்றி யோசிக்கிறார்கள், எந்த துன்பத்தை உனக்கு கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் என் குழந்தைக்கு நான் சொல்ல நினைக்கின்றேன். உன்னுடைய வீட்டிற்குள் இருக்கின்ற ஒருவர், அதாவது உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு திருமணம் முடிந்து உன் குடும்பத்திற்கு வந்திருக்கின்ற ஒருவர், இன்னொரு இடத்திலிருந்து இன்னொருவர் குடும்பத்திலிருந்து உன் குடும்பத்திற்கு வந்திருக்கின்ற ஒருவர், உன் வீட்டில் செய்து கொண்டிருக்கின்ற காரியத்தை பற்றித்தான் நான் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். என்ன நடந்தாலும் நான் இருக்கும்பொழுது உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும். ஆனால் உன் வீட்டிற்குள் ஒரு சிலர் செய்யக்கூடிய காரியங்கள் முழுக்க முழுக்க மிகப்பெரிய துன்பங்களையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் பேசுகின்ற விதமும் நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு துன்பத்தை தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்குமோ என்று நீ யோசிக்கும் தருணத்தில் இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை என் குழந்தை நீ கடந்து வர வேண்டும். உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை நீ அனுபவிக்கக்கூடிய பல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக செதுக்க வேண்டும். இப்படி உன் வீட்டிற்குள் வந்த ஒருவர் குடும்பத்தை பிரிப்பதிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கின்றார். உன் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர்களினுடைய மனநிலை பாதிக்கும்படி, அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வேதனைப்படும்படி இவர்கள் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை காலமும் உன்னை தொடர்ந்து வரும் இந்த நேரங்களில் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா முன்னின்று எதை சொல்கின்றேனோ அதை எல்லாமும் நீ சற்று கவனமாக தெரிந்து, உன் வீட்டில் இருக்கின்ற நான் சொல்கின்ற இந்த அடையாளம் ஒருவருக்கு இருக்கிறதா என்று நீ சற்று கவனித்துப் பார். என் அன்பு குழந்தையே, நான் சொல்வது உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் குழந்தையினுடைய வாழ்க்கை. ஆண் குழந்தை மட்டும்தான் எனக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் வீட்டிற்கு வந்த ஒரு பெண்ணினுடைய செயல். பெண் குழந்தை என்றால் வீட்டில் வந்து தங்கி இருக்கின்ற அவரின் கணவரும் சரி, இவர்களினுடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு எதிராகவே இருக்கின்றது. அதாவது உன் வீட்டில் இருக்கின்ற மற்ற குழந்தைகளுக்கு எதிராக இருக்கின்றது. எப்பொழுதும் எதையாவது சொல்லிக்கொண்டு அவர்களின் மனதை காயப்படுத்தி கொண்டும், அவர்களுக்கு உரிமை இல்லாதது போலவும், இவர்களுக்குத்தான் முழுக்க முழுக்க உரிமை இருப்பது போலவும் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இப்படியாக இவர்கள் நடந்து கொள்கின்ற இந்த விதத்தை பார்த்து மற்ற குழந்தைகளினுடைய மனது மிகுதியான பாதிப்பினை அடைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் உனக்கு சொல்கின்றேன். உன் அப்பன் முருகன் சொல்வது உனக்கு புரிகிறதா? தான் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க வேண்டும், தன் குடும்பம் மட்டும்தான் இங்கே இருக்க வேண்டும் என்று அந்த ஆண் நினைப்பது வீட்டிற்கு வந்த பெண் அப்படித்தான் அப்படித்தான் தான் மட்டும்தான் இங்கு இருக்க வேண்டும் என்று நினைப்பதுமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், உன் வீட்டிற்கு, அதாவது உன்னுடைய குடும்பத்திற்கு வந்த ஒரு மருமகளும் மருமகன்தான் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, எதுவென்றாலும் நம் குடும்பம் என்று நினைத்தால் மட்டும்தான் அங்கு எதுவுமே சரியாக நடக்கும். ஆனால் முழுக்க முழுக்க மனதில் விஷத்தை வைத்து கொண்டு யாரை எப்பொழுது வேதனைப்படுத்தி இங்கிருந்து வெளியே அனுப்பலாம் என்ற எண்ணம் கொண்டு இவர்கள் இருக்கும்போது நிச்சயமாக அந்த விஷயத்தை அவர்கள் நடத்த பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை. இந்த விஷயம் எதுவுமே இங்கு நடந்துவிடாதபடி ஒவ்வொன்றையும் நாம் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த அப்பா உன்னோடு நின்று எதையுமே உனக்கு சொல்லி வருகின்ற இந்த காலம் என் குழந்தை, இனிமேல் எதற்காகவும் நீ வருந்தாதே. இந்த அப்பா உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தில் நீ முழுக்க முழுக்க எதையும் எண்ணி இனி பதறாதே. உன் அப்பா சொல்வது ஒன்றே ஒன்று தான். யார் இது போன்ற ஒரு சிந்தனையோடு உன்னுடைய குடும்பத்திற்கு நுழைகின்றார்களோ முதலில் அவர்களை வெளியே அனுப்புவதில் நீ கண்ணும் கருத்துமாக இருந்துவிடு. இவர்கள் இங்கு தேவையில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த நேரம் என்ன நடக்கும் என்று, ஏது நடக்கும் என்றும் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. எதிர்வரக்கூடிய நேரங்களில் முழுக்க முழுக்க நீ ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு. என்ன நடந்து விடுகிறது பார்த்து விடலாம். அவர்களுக்கே இந்த அளவிற்கு மனதிற்கு வஞ்சனை எண்ணங்கள் இருக்கும் பொழுது இது உன் குடும்பம் அல்லவா? நீ எப்படி இந்த குடும்பத்தை விட்டுவிட முடியும்? நீ எப்படி இவர்கள் பிரிந்திருக்க அனுமதிக்க முடியும்? எல்லோருமே நிம்மதியாக வாழ்வதாக இருந்தால் மட்டுமே இவர்களுக்கு இங்கு இடம் உண்டு. வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவனுடைய மனநிலையும் கெடுத்து மற்றவர்கள் நிலைக்குலைய வைக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் மட்டும்தான் இங்கு இருக்க வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்றால் இதை நாம் ஒருபொழுதும் நிச்சயமாக அனுபவிக்கவே முடியாது. இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். நல்ல பாம்பு போல வீட்டிற்குள் வந்து தங்கி இருக்கின்ற இந்த விஷம் கொண்ட மனிதரை நாம் இங்கிருந்து அனுப்பத்தான் வேண்டும். வேறு வழி இல்லை. இவர்களுக்காக இறக்கப்பட வேண்டாம், ஒன்றும் அவசியமில்லை. அவர்களுக்கு நாம் வந்து தங்கி இருக்கின்ற இடம் என்ற இரக்கம் இருந்ததா? நமக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களை நாம் காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இருந்ததா? இல்லை அல்லவா? அதனால் இனி இந்த எண்ணத்தையும் நீயும் விட்டுவிடு. உன் அப்பன் முருகன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றேன். யாரையும் நம்பாதே. உன் வீட்டிற்குள் யாரையும் நுழைய விடாதே.
அதாவது உன்னிடம் நல்லபடியாக பேசுவார்கள். பிறகு உனக்கே பின்னாடி போய் சென்று நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று என்னிடமே வந்து வேண்டுவார்கள். இதுதான் மிகப்பெரிய குற்றமாகும். என் அன்பு குழந்தையே, எதற்கும் கவலை கொள்ளாதே. உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.